ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ்ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ வெல்கம் டு த செகண்ட் பார்ட். ஐ கெஸ் ஃபஸ்ட் பார்ட் எல்லோரும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஹவர் ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு, ஐ நோ. பட் இந்த செகண்ட் பார்ட்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் கெமிஸ்ட்ரியில். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ ஐ கெஸ் நீங்கள் எல்லோரும் நோட்டும் பேனாவர ரெடியாக உட்காந்துருப்பீங்க. ஸோ ஹவர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் ஆட்டம் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். நேற்று நம்ம மேட்டரோடு பார்த்தோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஏன்னா இதில் நீங்கள் படிக்க போகிறது தான் முக்கியமான மேஜரான டாபிக். ஓகே, ஸோ அதுக்குன்னு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆமாம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து. ஏன்னா அது ஒரு தனி டாபிக், இது ஒரு தனி டாபிக், அதனால். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டம் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட் ஆட்டம் பற்றி என்னன்னு சொல்கிறேன். ஸோ எல்லோரும் நீங்கள் கெமிஸ்ட்ரி லேப் பை சான்ஸ் நீங்கள் காமர்ஸ் எடுத்தாலும் சரி, ஆர்ட்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் 10th வரைக்கும் படிச்சுருந்துருப்பீங்க. அங்கே நீங்கள் ஆட்டம்ஸை பற்றி கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். நீங்கள் இப்போ பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்னா என்னென்னு. ஸோ செல் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். நார்மலாகவே ஒரு சின்னூண்டு செல்லுன்னா ஒரு உயிரினம் உண்டாகும், ரைட்டாக? ஒரு சின்னூண்டு செல்லால் தான் ஒரு உயிரினம் உண்டாகும். ஓகே, ஸோ இது ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்காக இருக்கட்டும், எந்த சாமானாக இருக்கட்டும், மெட்டலாக இருக்கட்டும், அதுவுமே ஒரு சின்ன சாமான்லேருந்து தான் உண்டாகும். ஒரு சின்ன டாட்லேருந்தோ இல்லை ஒரு சின்ன பார்ட்டிக்கல்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, அதை தான் நம்ம இங்கே ஆட்டம்னு சொல்கிறோம். ஹவர் இப்போ நான் ஒரு சின்னோண்டு ஒரு டாட் வந்துருக்கேன்ல, இதை நீங்கள் ஆட்டம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்னென்னு. ஓகே, ஸோ இதுதான் ஆட்டம். ஓகே, ஸோ ஆட்டம்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்ப்பா? பயாலஜிக்கலையும் ஆட்டம் செல்ஸ்லேயும் ஆட்டம்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவர் பயாலஜி டிஃப்ரெண்ட், அப்புறம் அதே சமயம் கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட், ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது இங்கே டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டால்டன்னா யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ டால்டன் தான் ஃபஸ்ட் பர்சன் யார் ஆட்டம்ஸை பற்றி பேசினாலும் இவர் தான் ஃபஸ்ட் பர்சன் அட்டாமிக் தியரின்னு ஒரு முதல்ல தந்தார். இது எப்போ தந்தாங்க? 1805 தந்தாங்க. ஓகே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2 சென்ச்சுரிக்கு முன்னாடி. ஓகே, 105. ஓகே, இந்த இயரை ஏன் வச்சுக்கோங்க, இயர் தேவைப்படலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் தியரி யார் எடுத்திருந்தா? டால்டன் எடுத்திருந்தாங்க. எந்த வருஷத்தில்? 1805. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இவர் ஆட்டம்ஸை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட். ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டினி பார்ட்டிக்கல் கால்ட் ஆட்டம்ஸ். ஸோ எல்லா பார்ட்டிகல்ஸுமே ஒரு சின்ன சின்ன சாமாவாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ முன்னாடி என் புக்கு இருக்குது. ஓகே, அந்த புக்கு விட்டு பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பருமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பார்ட்டிக்கலால் சேர்ந்து பண்ணதுனால தான் அந்த புக்காக மாறி இருக்குது. அப்போ அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அவர் என்னன்னு சொல்கிறாரு? ஆட்டம்னு சொல்கிறார். புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டம் ஆர் இன்டிவிசிபிள் அண்ட் இன்டெஸ்ட்ராயபிள்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் என்னென்னா நார்மலாகவே ஒரு சின்ன பார்ட்டிக்கல், மீன்ஸ் அதுக்கு மேலே அதை உடைக்கவே முடியாது, அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கட்டையை எடுத்துறேன், அதை நீங்கள் ஒரு சின்ன சின்ன பீஸாக உடைக்கிறீங்க. ஒரு பெரிய கட்டையை ஒரு லோ உடைக்கிறீங்க கையால், ஆனால் ஒரு சமயம் வரும் எப்போ வேணாலும் அதை உடைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிக்கல் ஆட்டம், ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல், அதை நீங்கள் முன்னாலும் உடைக்கவே முடியாது, அதுதான் ஆட்டம். ஓகே, அடுத்தது ஆட்டம் ஆஃப் அ கிவன் எலிமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் சைஸ், மாஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இதில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட 2 நிமிஷம். ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க, இங்கே என்ன வரைய முடியுமா? வரைய முடியாது. ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட இங்கே ஒரு பார் இருக்குது. எது விட்டு பார்? கோல்டு விட்டு. கோல்டு விட்டு ஃபார்முலா ஐகேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்டை நம்ம ஏயூன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்னால் இப்படி சின்ன 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 சர்க்கிள் இருக்கும். ஓகே, இது எல்லாத்துலேயுமே ஏயு இருக்குது. ஏயுனா கோல்டு. ஓகே, நம்ம பீரியாடிக் டேபிளில் படிப்போம், அப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறது என்னென்னு. ஸோ என்கிட்ட இன்னொரு பார் இருக்குது, அதுலேயும் இப்படி சின்ன சின்னதாக ஒரு சர்க்கிள்ஸ் இருக்குது. அது என்னது? இந்த பார் இது விட்டு காப்பர் விட்டு. காப்பர் எப்படி எழுதுவோம்? சியூன்னு எழுதுவோம். ஓகே, சியூ. ஓகே, சிஏ ஆயிடுச்சு, சியூ. ஓகே, நான் என்ன திருப்பி அழிச்சு எழுதுகிறேன். ஸோ இது சியூ காப்பர். ஓகே, இது ஏயு கோல்டு. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எந்த பார்ட்லேருந்து, இப்போ நான் இங்கேருந்து ஒரு பார்ட் எடுத்து இங்கேருந்து அந்த ஒரு சின்னோண்டு ஆட்டம் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா அது கோல்டு விட் ஆட்டமாக தான் இருக்கும்.
அதே இதை நான் இங்கேருந்து எடுத்தாலுமே அது விட்டு கோல்டாக தான் இருக்கும். ஓகே, அதே ஆட்டமாக தான் இருக்கும். ஸோ இது இங்கே விட்டு ரெண்டு, இப்போ ஒரே இதுலேருந்து நான் 2 பார்ட்டிகள் வேறு வேறு இடத்துலேருந்து எடுத்தால் அதோட சைஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும், அதோட சைஸ் சேமாக தான் இருக்கும், மாஸ் சேமாக இருக்கும். அப்புறம் மிச்சம் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், டெம்பரேச்சர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், பாக்கி எந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அது எல்லாமே சேமாக இருக்குமா. ஓகே, அடுத்தது கம்மிங் டு 4th பாயிண்ட், atoms of different element have different size, mass and other properties. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏயு விட்டு கோல்டு விட்டு இங்கேருந்து ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறேன், அப்புறம் இங்கேருந்து நான் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறேன் காப்பர் விட்டு. ஓகே, ஸோ இது ரெண்டு விட்டும் இப்போ நான் இது ஒரு ஏயு விட்டு காப்பர், இது ஏயு விட்டு ஒரு ஆட்டம்னு வச்சுக்கோங்க, இது காப்பர் விட்டுன்னு ஒரு ஆட்டம். ஓகே, ஏயுனா கோல்டு, சியுனா காப்பர். ஓகே, ஸோ இப்போ நான் 2 ஆட்டம்ஸையும் கம்பேர் பண்ணேன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி தெரியும். கோல்டு எனக்கு பெருசாகவும் இருக்கலாம், காப்பர் எனக்கு சின்னமாகவும் இருக்கலாம். இதோட ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி இருக்கும், இது ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி இருக்கும். இது இந்த சூடு நல்லா தாங்கும், இது சூடு ரொம்ப நல்லா தாங்காது. இது எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண முடியும், இதனால் பண்ண முடியாது. அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ அவர் இந்த 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கும், அப்புறம் அது மட்டும் வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, கம்மிங் டு 5th பாயிண்ட், ஆட்டம் cannot be subdivided or created and destroyed. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஆட்டமை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி க்ரியேட் ஆனதை அதை நம்மளால் இன்னும் பீசஸாக உடைக்க முடியாது, அதே சமயம் அதை நம்மளால் உண்டாக்கவும் முடியாது. ஓகே, மத்லப் மீனிங் அதை ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. புரிஞ்சா? ஸோ அதுதான் டால்டன் அட்டாமிக் தியரி. ஐ கெஸ் உங்கள் டால்டன் அட்டாமிக் தியரியில் டவுட் இருக்காது நம்புகிறேன். ஓகே, இவர் எப்போ சொன்னார்? இதை 1805 சொன்னார். ஓகே, ஸோ அடுத்தது நம்மளுக்கு வர்றாங்க ருதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ருதர்ஃபோர்ட் கேட்டோன்னே ஓகே, இவர் என்னென்னா ஜஸ்ட் தியரியாக சொன்னார், ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கவே இல்லை எங்கேயும். ஓகேயா, ஆனால் டால்டன்கிறேன். ஸோ ருதர்ஃபோர்ட் என்ன பண்ணார்னா, இவர் இப்படி சொல்கிறாரு, அப்போ நம்ம ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியும்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஐ கெஸ் நான் நடுவில் ஒரு பாட்டை விட்டுட்டு நம்புகிறேன். சாரி கைஸ், ருதர்ஃபோர்டுக்கு முன்னாடி தாம்சன் ரூல் வரும், அது முக்கியமாக சொல்லிடுறேன். தாம்சன் ரூலுக்கு அப்புறம் தான் ருதர்ஃபோர்ட் மாடல். ஓகே, ஸோ தாம்சன் ரூல் எனக்கு இது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தாம்சன் ரூலை பார்த்துருவோம். டால்டன் சொன்னதுக்கப்புறம் தாம்சன் ரூல் வருது. அப்போ தாம்சன் என்ன, இவர் பேர் ஜே தாம்சன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜே தாம்சன். ஓகே, இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் தியரியை யார் சொன்னால் டால்டன் சொன்னாங்க. இவர் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் மாடல் எடுத்து வர்றாரு. அட்டாமிக் மாடல் மீன்ஸ், இப்போ நான் ஒரு கதையாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அதை ஸ்டோரியாக எழுதுகிறான். அப்போ நான் சொன்னது தியரி, அவன் சொன்னது ப்ராக்டிக்கல். ஓகே, அப்போ டால்டன் சொன்னது ஒரு தியரி, ஆனால் ஜே தாம்சன் சொல்கிறது இங்கே ஒரு ப்ராக்டிக்கல். ஸோ அவர் என்ன, ஜே தாம்சன் என்ன சொல்கிறான்னா, his model proposed that an atom is positively charged sphere with electron embedded in. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வாட்டர் மெலன் பார்த்துருப்பீங்க, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு வாட்டர் மெலன் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2 நிமிஷம். ஸோ இதான் வாட்டர் மெலன் வச்சுக்கோங்களே. இப்போ நான் இது வாட்டர் மெலன் ஆக்கிக்கிறேன். ஓகே, ஸோ இது வாட்டர் மெலன்னுட்டு ரெட் பார்ட். ஸோ வாட்டர் மெலன்னா இப்போ தோலை உரிச்சு வச்சுருக்கேன். ஓகே, இதான் தோலை உரிச்சு வச்சுட்டேன். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜே தாம்சன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட நார்மலாகவே ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும்னா, ஃபுல்லாகவே அந்த ஆட்டம் ஃபுல்லாக சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஸோ ரெட் என்ன இங்கே சொல்லுதுன்னா, ரெட் ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடுவில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, நடுவில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எலக்ட்ரான், 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 இங்கே எலக்ட்ரான், மீன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துல இல்லாமல் அது இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் இருக்கும்னு அவர் சொல்கிறார். யார் சொல்கிறார்? ஜே தாம்சன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடலை அவங்க வாட்டர் மெலன் மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரி என்னன்னு நான் ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ எல்லாருமே வாட்டர் மெலன் பார்த்துருப்பீங்க. ஓகே, நார்மலாக இது சம்மர் டைம், எல்லாருமே கடைங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் மெலன் தோலை உரித்து பார்த்துட்டு அது பாதியாக வெட்டிக்கோங்க. வாட்டர் மெலன் பாதியாக வெட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று சிவப்பு கலரில் தெரியும், அது நம்ம சாப்பிட்றது. ஓகே, அது இது கருப்பு கலரில் நம்மளுக்கு கொட்டைங்க தெரியும், ரைட்டாக? சின்ன சின்ன கொட்டைங்க, விதைங்க. ஸோ ஜே தாம்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டம் எப்படி இருக்கும்னா, அதில் சுற்றி அது ஃபுல் உடம்புமே பாசிட்டிவ் சார்ஜாக ரெண்டு இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் நடு இடத்துல நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எது நெகட்டிவ் சார்ஜாக இருக்குமோ. ஓகே, ஸோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவில் ப்ளஸ் இருக்கும், எலக்ட்ரான் நம்மளுக்கு மைனஸில் இருக்கும். நான் எலக்ட்ரான் இப்போ என்னென்னு அதை ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ தாம்சன் என்ன சொல்கிறான்னா, இது வாட்டர்மெலன் மாதிரி நடுவில் விரைங்க இருக்குல்ல, அது எல்லாமே எலக்ட்ரான். அது சுற்றி எல்லா ரெட் பார்ட்டாக இருக்குல்ல, அது எல்லாமே நம்மளுக்கு ஆட்டம்ஸ் தான். சாரி, பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதான் ஜேஜே தாம்சன் சொன்னார். ஓகேயா? ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக ருதர்ஃபோர்டு வந்தார். ஸோ ருதர்ஃபோர்டு என்ன பண்ணார்னா, இப்போ ருதர்ஃபோர்டு அகெயின்ஸ்டாக இருந்தது ஜேஜே தாம்சன் மாடல் வச்சு. ஏன்னா ஜேஜே தாம்சன் என்ன சொன்னார்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்காது, அது கண்ட இடத்துல கிடக்கும். ஓகேயா? அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் ருதர்ஃபோர்டு அது ஒத்துக்கவே இல்லை அது சான்ஸே இல்லை. அப்புறமா ருதர்ஃபோர்டு அதுலேருந்து மாடல் எடுத்து வர்றாரு. ஸோ ஃபஸ்ட் டால்டன் தியரி எடுத்து வர்றாரு, அதோட மாடல் யார் எடுத்து வர்றா, ஜேஜே தாம்சன் எடுத்து வர்றாங்க. அதை அப்போஸ் பண்ணுறது யார், ருதர்ஃபோர்ட் அப்போஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? அவர் இன்னும் அவார்டு மாடல் எடுத்து வராரு. என்ன மாடல்னா, த ருதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல், ஆல்சோ நோன் அஸ் நியூக்ளியர் மாடல். ஸோ ருதர்ஃபோர்டு மாடல் என்ன சொல்கிறோம், நியூக்ளியர் மாடல்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு நான் அவர் என்ன பண்ணி காமிச்சான்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது நான் டயக்ராம் எடுத்து வந்திருக்கேன், அது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேயா? ஸோ இப்போ அவர்கிட்ட ப்ராக்டிக்கலை கொஞ்சம் கவனிச்சுக்கோம், ஏன்னா இதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் அவர் நடுவில் ஒரு கோல்டு ஃபாயில் வச்சுக்கிறார். ஓகேயா? அப்புறம் இங்கிட்ட ஒரு பீம் வச்சுக்கிறார். பீம் எது விட்டு, ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட பீம். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீலியம் 2+. ஓகே, ஹீலியம் 2+ விட்டு. ஸோ உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னால் எதுலேருந்து உண்டாயிருக்கும், அது ஏன் வச்சுக்கோம், ஹீலியம் 2+ஆல் உண்டாயிருக்கும். ஓகேயா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, நடுவில் ஒரு கோல்டு ஃபைலை வச்சு சுற்றி ஒரு குளோரோசன்ஸ் ஷீட் வைக்கிறார். குளோரோசன்ஸ் ஷீட்னா நார்மலாக அது மேலே ஏதாவது வெளிச்சப்பட்டுச்சுன்னா அது கலர் ஜொலிக்கும். ஓகேயா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நடுவில் ஒரு கோல்டு ஃபாயில் வச்சுட்டு இங்கேருந்து லைட் அடித்து பார்க்குறாரு. ஸோ லைட் அடித்து பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ரிசல்ட் தெரியுது. எது கம்ப்ளீட்லி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் அவர் நினச்சதும் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு. அதே சமயம் அவர் என்ன ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, ஜேஜே தாம்சன் பண்ண ப்ராக்டிக்கல் தப்புன்னு. ஸோ அவர் என்ன ப்ராக்டிக்கல் பண்ணால் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த லைன்லாம் தெரியுதுல, இது எல்லாமே ஆல்ஃபா பார்ட்டிக்கல் நம்ம இந்த லைட்லேருந்து அனுப்புறது. ஓகேயா? ஸோ இப்போ இது இந்த சர்க்கிளாக இருக்குல்ல, இதுதான் கோல்டு. நான் கோல்டு என்ன ஃபார்ம், என்ன சிம்பிள்னு சொன்னேன், ஏயு. ஓகே, ஏயு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோல்டு. ஓகேயா? இப்போ யாரோ சில பேர் ஏஜின்னு கேட்பீங்க, ஏஜி ஃபார் சில்வர். ஓகேயா? ஸோ ஏயுனா கோல்டு. ஓகேயா? இப்போ அவர் கோல்டு விட்டு ஒரு ஷீட் எடுக்கிறாரு. கோல்டு ஷீட்டை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இது மாதிரி சர்க்கிளாக தெரியும். ஓகே, இந்த சர்க்கிளாக எப்போ அவர் லைட்டை பாஸ் பண்ணுறாரோ அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, மேக்ஸிமம் லைட் இந்த ஆட்டமை தொடாமல் பாஸ் பண்ணிட்டு போயிடுது. ஓகேயா? இப்படி ஃபார்வர்ட் ஆகிட்டு போயிடுது. நான் கலரை மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி ஃபார்வர்ட் ஆகிட்டு போயிடுது, எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் இதில் சிலது மட்டும் லைட்டாக வந்து இங்கே நடுவில் பட்டுவிட்டு இங்கே திரும்பி போயிடுது. மீன்ஸ் லைட்டாக டைவர்ட் ஆகிடுது, அது பாதையிலேருந்து கொஞ்சம் விலகி போயிடுது. அதே சமயம் சில பார்ட்டிகல்ஸ் நடுவில் சென்டரில் பட்டு அதுவும் டேர்ன் ஆகி இங்கிட்டு வந்துடுது. மீன்ஸ் மேக்ஸிமம் டைம் எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகளும் பாஸ் ஆகிடுது. ஆனால் சில ஆல்ஃபா பார்ட்டிகள் மட்டும் எதுலேயோ முட்டி அது பாதையை மாற்றிக்குது. புரியுதா? இது யார் சொன்னால் நம்மளுக்கு நிமிஷம், இது யார் சொல்கிறா, நம்மளுக்கு ருதர்ஃபோர்டு சொல்கிறாரு. ஓகேயா? ஸோ ருதர்ஃபோர்டு இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் எடுத்து வர்றாருன்னா, அவர் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் எல்லா இடத்துலையும் கண்ட இடத்துல பரவாயில்ல. அதே சமயம் அவர் சொன்ன அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் ஹீலியம் 2+ன்னு சொன்னேன்னா, ஹீலியம் 2+னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாசிட்டிவ். ஸோ நம்ம எல்லாருமே மேக்னெட் எல்லாருமே பார்த்துருப்போம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நார்த்தை வச்சோம்னா ரிப்பல் பண்ணும். மீன்ஸ் ரிப்பல் பண்ணுன்னா விலகி போகும். அதே மாதிரி பாசிட்டிவ் ரெண்டு சேம் டைரக்ஷன் எடுத்து வந்தோம்னா ரெண்டுமே விலகி போகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, மேக்ஸிமம் டைம் 2 நிமிஷம். ஸோ இங்கே மேக்ஸிமம் டைம் அதை டச் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் போயிடுது. ரைட்டா? ஆனால் சிலது மட்டும் டைவெர்ட் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா ருதர்ஃபோர்ட், நம்மோட்டு ஆட்டம்ஸ் இருக்குல்ல, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அவர் சொன்ன மாதிரி வாட்டர்மெலன் மாதிரி ஃபுல்லாக பரவலை. மீன்ஸ் எலக்ட்ரான் நடுவில் இல்லை. ருதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்மோட்டு ஆட்டம் ஓட்டு ஜஸ்ட் சென்டரில் மட்டும்தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. மிச்சம் சுற்றி எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரான்ஸ். ஸோ சென்டரில் என்ன இருக்குது, நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் வின்னு எழுதிக்கிறேன். அப்புறம் சுற்றி நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதனால தான் சில லைன்ஸ் அப்படியே க்ராஸ் ஆகி போயிடுது. ஆனால் சில லைன் சென்டரில் போகும்போது, ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ்னால இது டைவர்ட் ஆகிடுது, ரிப்பல் ஆகிடுது, திசையை மாற்றிக்குது. புரிஞ்சா? இதான் ருதர்ஃபோர்ட் மாடல் சொன்னார். ஐ கெஸ் இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது. இப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம படிச்சுக்கலாம். ஓகே?
ஸோ த ருதர்ஃபோர்ட் மாடல் இஸ் ஆல்சோ known as என்ன மாடல்? நியூக்ளியர் மாடல். ஸோ இது உங்கள்கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூக்ளியர் மாடல் யார் கொடுத்தா? ருதர்ஃபோர்ட் கொடுத்தாங்க. ஓகே, அடுத்தது த நியூக்ளியஸ் கண்டெயின் நியர்லி ஆல் த ஆட்டம் மாஸ். ஸோ நியூக்ளியஸ் நம்ம எல்லாருமே செல் பயாலஜியோட செல் படிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு நியூக்ளியஸ் எங்கே இருக்கும்? சென்டரில் இருக்கும். அதே மாதிரி ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்குது? சென்டரில் இருக்குது. ஓகே, த நியூக்ளியஸ் இஸ் சரவுண்டட் பை எலக்ட்ரான்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியஸ் எதால் சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு? எலக்ட்ரான்லேருந்து. விச் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் ஆக்குபை த மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் வால்யூம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்லி செல்லுக்கு ஆட்டமுக்கு சென்டரில் இருக்குது. மிச்ச சுற்றி இருக்க கவர். இப்போ நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பெரிய பால் வச்சுருக்கீங்க கையில். ஓகே, அதோட சென்டரில் மட்டும்தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அது சுற்றி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ அவர் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, ஒன்லி நடுவில் மட்டும்தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, சுற்றி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. புரிஞ்சா? ஆனால் இதுக்கு முன்னாடி ஜே தாம்சன் என்ன சொன்னார்? சில இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கண்ட இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, இதை அப்போஸ் பண்ணுறது ருதர்ஃபோர்ட். ஆனால் ருதர்ஃபோர்டுக்கும் இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, ருதர்ஃபோர்ட்னால ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எலக்ட்ரான் எங்கெல்லாம் இருக்கும், எந்த ஸ்பெசிஃபிக் இடம் இருக்கும், அதே சமயம் எத்தனை இருக்கும், அதை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, ஸோ எலக்ட்ரான் யாருனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? ருதர்ஃபோர்ட்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ எலக்ட்ரான் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஷெல்லில் எப்படிலாம் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஓகே, அதை பற்றி பேசின ஒரு பேர் தான் நெயில்ஸ் போர். ஓகே, பேர் யாவச்சுக்கோங்க, நெயில் ஆனி. ஓகே, நெயில் போர் தான் இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் அவர் ஒரு ஃபார்முலா தர்றாரு. என்ன ஃபார்முலா? 2n². ஓகே, இந்த ஃபார்முலா ஏன் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இப்போ நான் கொஞ்சம் ஏன் இம்பார்ட்டன்ட் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மோட்டு நார்மலாகவே எலக்ட்ரான்ஸ் ஒரு சர்க்கிள் வடிவில் இருக்குமா. ஸோ சர்க்கிள்னால் ஒரு ஆர்பிட் மாதிரி. இப்போ நம்மோட சூரியனை சுற்றி நம்ம எத்தனை கோள்? 8 கோள் சுற்றுதா? அதே மாதிரி நம்மோட்டு இப்போ இதான் நம்மோட்டு நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க, NUன்னு எழுதுற நியூக்ளியஸ். இதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஆர்பிட் மாதிரி. நம்ம பூமி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். 2 நிமிஷம். ஓகே, ஸோ இது ஒரு ஆர்பிட். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட எலக்ட்ரான்ஸும் இதே மாதிரி தான் ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும். நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா? ஸோ எலக்ட்ரான் என்ன சொன்னேன்? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் நம்மளோட இன்னர் மோஸ்ட் செல் இதான். ஸோ ஃபஸ்ட் ஷெல் நம்மளுக்கு இது. ஸோ அவர் ஷெல் பேர் எப்படி தர்றாருன்னா, நம்ம நார்மலாக பேர் ஏதாவது நார்மலாக ABCD என்ன ஆரம்பிச்சோன்னா எப்படி ஆரம்பிப்போம்? ABCDன்னு தானே ஆரம்பிப்போம். ஆனால் இவர் எப்படி என்ன ஆரம்பித்தார்னா, அவர்கிட்ட ஃபஸ்ட் ஷெல். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஷெல். நான் இங்கே ரெட் கலர் மார்க் பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் ஷெல். அவர் அதுக்கு என்ன பேர் தராருன்னா, K ஷெல்னு பேர் தராரு. ஓகே, K ஷெல். அப்போ செகண்ட் ஷெல் விட்டு KL, மூணாவது ஷெல்லோட பேர் என்ன? எம்மாக இருக்கும். அது மாதிரி KLMன்னு போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அவர் KLMன்னு பேர் தந்துட்டார். ஓகே, இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இதில் எலக்ட்ரான் எப்படி இருக்கும், எத்தனை இருக்கும், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்கு தான் அவர் நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா தந்தார், 2n². ஸோ இங்கே என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்ன நம்பர் ஆஃப் ரிங்ஸ். ஸோ எத்தனை ரிங் இருக்குது இங்கே, அதுதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரிங், இது செகண்ட் ரிங், இது தேர்ட் ரிங். ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் ஃபஸ்ட் ரிங்கில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ 2 இந்த இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் ரிங்னா என்னுக்கு வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். 1 மேலே ஸ்கொயர். ஸோ 1² 1. அப்புறம் மிச்சம் ஆன்சர் என்ன வரும்? 2 வரும், ரைட்டா? ஸோ எனக்கு ஃபஸ்ட் சர்க்கிளில் எத்தனை எலக்ட்ரான் வரும்? 2 எலக்ட்ரான் வரும். ஸோ எலக்ட்ரானை நம்ம மைனஸில் மேப் பண்ணுவோம். ஓகே, ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த கொஷனை நான் சொல்கிறத மட்டும் எழுதி விட்டு எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகே, எம் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஸோ இந்த கொஷின் நான் கொஞ்சம் ட்ரிக்கியாக சொல்கிறேன், கண்டுபிடிங்க. எம் ஷெல்லில் 2 நிமிஷம் நான் கேவலமாக இருந்திருக்கேன், இது எழுதிக்கிறேன். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, எம் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? யாரும் எனக்கு சொல்ல முடியுமா? எத்தனை எலக்ட்ரான்? ஸோ இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை ஆன்சர் எடுத்து பாருங்கள், இல்லைன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ
ஐ கெஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த ஆன்சர் எப்படி எடுத்தாலும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், அவர் என்ன சொன்னார், ஷெல்லோட பேர் எப்படி தந்திருந்தார், KLMNO அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ K ஃபார் என்ன ரிங், ஃபர்ஸ்ட் ரிங், L ஃபார் செகண்ட் ரிங், M ஃபார் தேர்ட் ரிங், N ஃபார் ஃபோர்த் ரிங், O ஃபார் ஃபிஃப்த் ரிங். நம்மள்ட்ட கேட்டிருந்தது என்ன, M ரிங் கேட்டிருந்தேன், ரைட்டா? M ரிங்க்கு வேல்யூ என்ன, 3. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தந்தேன், 2n², ரைட்டா? 2n², 2க்கு இடத்துல 2, 3 உள்ள எழுதுறேன் ஸ்கொயர். ஸோ 2 into 3 square 9. ஸோ 2 into 9 18. ஸோ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும், 18 எலக்ட்ரான் இருக்கணும். எங்கே, 8th ஷெல்லில். நான் ஏன் M ஷெல்னு சொன்னேன்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் ஷெல்லில் எத்தனை இருக்குன்னு சொல்லாமல் நான் 8th M ஷெல்லில் ஏன்னு சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கிறதுக்காக. ஓகேயா? ஸோ ஐ கெஸ் இந்த கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஏன் இருக்குன்னு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. ஓகேயா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி நடந்துச்சு, அவங்க என்னென்ன பேர் தந்தாங்க, KLMன்னு தந்தாங்க. நம்மளோட ஃபார்முலா என்ன, 2n², இந்த N ஃபார் நம்பர் ஆஃப் ரிங்ஸ், எத்தனை ரிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கான்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர், இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இது என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ ஆட்டம் அண்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் ஒரு ஆட்டம் தரேன். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிளில் கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். இந்த டாபிக் அப்புறம் நம்ம பீரியாடிக் டேபிள் தான் மேக்ஸிமம் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஃபார் ஒரு எலமெண்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஏதாவது சில்வராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஓகேயா? ஸோ எக்ஸ் ஃபார் ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகேயா? இப்போ நான் அதுக்கு மேலே ஏ அப்புறம் இங்கே ஜெட்டுன்னு எழுதுறேன். ஓகே, 2 நிமிஷம் நான் இது மட்டும் செக் பண்ணிக்கிறேன், ஏ ஆர் ஜெட்டான்ட்டு. ஸோ நான் கரெக்ட் தான். ஸோ AZ. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு இங்கே என்ன சொல்ல வருது, AZன்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ Z ஃபார் நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர். ஓகேயா? அட்டாமிக் நம்பர். ஓகேயா? அப்புறம் A ஃபார் நம்மளுக்கு மாஸ் நம்பர். இப்போ அட்டாமிக் நம்பர்னால் என்ன, மாஸ் நம்பர்னால் என்ன, புதுசாக ஏதாவது கதை சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இந்த கதையை தான் சொல்ல போகிறேன். ஸோ Z ஃபார் அட்டாமிக் நம்பர், A ஃபார் மாஸ் நம்பர். ஸோ இப்போ ஜெட்னா என்னப்பா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காப்பருங்கிறேன், கார்பன் எடுக்கிறேன். ஸோ கார்பன் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ கார்பன், C ஃபார் கார்பன். ஓகேயா? நீங்கள் C6 மேலே 12 எழுதிருக்குன்னு இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி பீரியாடிக் டேபிள் இருக்கட்டும், இல்லை நீங்கள் பீரியாடிக் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மேலேயும் C ஃபார் கார்பன். ஓகேயா? C ஃபார் கார்பன், அப்புறம் 6 கீழே வரைக்கும் நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ இந்த 2 விஷயம் நம்மளுக்கு என்ன இங்கே சொல்ல வருது அப்படின்னா, 6 ஃபார் இந்த கீழே 6 இருக்குல்ல, 6 என்ன இங்கே சொல்ல வருதுன்னா, 6 இங்கே நம்மளுக்கு எலக்ட்ரான் இருக்கான். ஸோ கார்பனில் மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்கும். மொத்தம் லாஸ்ட்லன்னு சொல்ல மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்குது. ரைட்டா? இப்போ அதே சமயம் நம்மளுக்கு மேலே ஒரு 12ன்னு இருக்கே, அது என்னப்பா 12 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம ஆட்டம், நியூக்ளியஸ். அதில் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் எத்தனைன்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் நம்பர் எப்படின்னு சொல்லிக்கிறேன். முதல்ல நம்ம அந்த அதர் விஷயத்தை க்ளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இங்கே காலியாக இருக்குது, இங்கே எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ஒரு நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் இதுதான் ஒரு நியூக்ளியஸ். ஓகேயா? இது ஒரு நியூக்ளியஸு. இது ஒரு நியூக்ளியஸ் கேவலமாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு நியூக்ளியஸ். ஓகேயா? இதை சுற்றி நம்மளுக்கு போர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு மொத்தம் இங்கே ஒரு 2-3 ரிங்கு நான் வரைச்சிக்கிறேன். ஸோ இங்கே என்கிட்ட ஒரு 2-3 ரிங் இருக்குது. ஓகேயா? ஸோ ஒரு விஷயம் கவனிங்க, நம்மள்கிட்ட இந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, இதில் என்னென்ன இருக்கும், புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்கும். ஸோ புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன், முதல்ல எழுதிடுறேன். நியூட்ரான். ஓகே, நியூட்ரான். இதை சுற்றி இங்கே எலக்ட்ரான்ஸ் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, இப்போ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குல்ல எலக்ட்ரான்ஸ் வெளியில், இதை தான் நம்ம எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஓகே, எலக்ட்ரான். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதை கண்டுபிடிச்சவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான். ஏன்னா இந்த கொஷின் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், அதனால சொல்கிறேன். எலக்ட்ரான் கண்டுபிடிச்சவர். ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவரை பற்றி பார்த்தோம். அவர் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்னா என்னன்னு சொன்னார். யார்? தாம்சன் யார்? அந்த நம்மளுக்கு வாட்டர்மெலன் ஐடியா தந்தார்ல, வாட்டர்மெலன் மாதிரி இருக்கும், ஆட்டம் சுற்றி இருக்கும், நல்ல
விதைங்க மாதிரி நம்மளுக்கு எலக்ட்ரான் இருக்கும்னு. ஸோ தாம்சன் தான் நம்மளுக்கு எலக்ட்ரானை பற்றி சொன்னேன். ஓகேயா? யாருக்காவது டவுட் இல்லை? அடுத்தது ப்ரோட்டான். நான் பீன்னு எழுதிக்கிறேன், ப்ரோட்டான். ஓகேயா? ஸோ ப்ரோட்டான்னு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ப்ரோட்டான் தான் நடுவில் இருக்குது. ஓகேயா? ஸோ ப்ரோட்டான் யார் கண்டுபிடிச்சா? ருதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சார். ஓகே, இப்போ அவர் நம்ம பார்த்தோம்ல, அவர் கோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சி அவர் சொன்னார் மேக்ஸிமம் ஆட்டம் விட்டு இடம் காலியாக இருக்குது, சென்டரில் மட்டும்தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு. அதான் ருதர்ஃபோர்ட். ஓகே, ருதர்ஃபோர்ட். அடுத்தது நியூட்ரான். ஸோ நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை, மீன்ஸ் அது நியூட்ரலாக இருக்கும். யாருக்கு எதுவும் சண்டை, எங்களுக்கு சண்டையும் வேணாம் போரும் வேணாம், நாங்கள் அமைதியாக இருந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு இருக்கோம் தான் நியூட்ரான்ஸ். இதை கண்டுபிடிச்சவர் சாட்விக். ஓகே, இந்த பேர் இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் சொல்கிறேன், 1க்கு 2 தடவை இந்த பேரை வச்சுக்கோங்க. ஓகே, எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான். ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர், எப்படி ஆட்டம்ஸ் உள்ளே இருக்கும்னு. ஓகேயா? ஸோ நம்ம டால்டன் சொன்னார் ஆட்டமை நம்மளால் உடைக்க முடியாது. ஆனால் இப்போ வந்த தாம்சன், ருதர்ஃபோர்ட், சாட்விக் இவங்க 3 பேருமே அதை ஆட்டமை மொத்தமாக உடைச்சி கடைசியாக எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் தான் இருக்கும், ஆட்டம் பெருசு இல்லை, ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் இருக்குதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஓகேயா? ஸோ நியூக்ளியஸில் சென்டரில் என்ன இருக்கும்? நம்மளுக்கு ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதை சுற்றி யார் இருப்பா? எலக்ட்ரான் இருப்பேன். எனி டவுட்? ஐ கெஸ் இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் யார் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன், எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம வருவோம் அந்த கொஷின் சைடு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த எலிமெண்ட் வேணாலும். நான் இங்கே கார்பன் எடுத்துக்கிறேன். நீங்கள் பீரியாடிக் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் நடுவில் எழுதி விட்டு மேலே 12 கீழே 6ன்னு எழுதியிருப்பேன், அதை எலக்ட்ரான். ஓகேயா? ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா கார்பன், இப்போ நான் இந்த இதை ஒரு டயக்ராமாக வரைகிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஸோ கார்பன் இங்கே ஒரு சென்டரில் ஆட்டம் இருக்குது, அதை சுற்றி இப்படி ஒரு 2-3 ரிங் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா நடுவில் மொத்தம் நம்மளுக்கு 6 எலக்ட்ரான் இருக்கான். கார்பனை சுற்றி மொத்தம் 6 எலக்ட்ரான். ஓகேயா? நம்ம ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் ரிங்கில் எப்போவுமே 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அது நம்ம கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எலக்ட்ரானில் நம்மளுக்கு மொத்தம் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும் ஃபஸ்ட் செல்லில். ஸோ ஃபஸ்ட் செல்லில் நான் மொத்தம் 2 எலக்ட்ரான் எழுதிட்டேன். ஓகேயா? அடுத்தது இங்கே மிச்சம் என்கிட்ட 6ல் 2 பொசிஷனாக மிச்சம் எத்தனை? 4. ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் இங்கே அவுட்டர் ஷெல்லில் இருக்கும். ஸோ அவுட்டர் ஷெல்னால் இதான் கடைசி ஷெல் கார்பனுக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் ஒரு டயக்ராமேட்டிக் வியூ ஆஃப் கார்பன். கார்பனை இப்படி நீங்கள் பிரித்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த 12 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். இதுக்குள்ளே எத்தனை ப்ரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்குதுன்னு பார்க்குறது தான் மொத்தம். ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் எத்தனை? 6 இருக்குது, 12 இருக்குது. ஓகேயா? ஐஎஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது? இந்த இதை நான் அப்புறமாவும் சொல்லி தருவேன் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன். ஆனால் இப்போ யாருக்காவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இதை கேட்டுக்கோங்க, கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது? ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஒரு 12 கூட வேணாம், நீங்கள் பீரியாடிக் டேபிள் பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் 10th 9thலாம் ஒரு 20 வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், குளோரின், அது மாதிரி கார்பன், நைட்ரஜன், நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ அதுதான் இந்த இது மாதிரி ஒரு 20 ஞாபகம் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே கால்சியம் எழுத போகிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு கொஷின், கால்சியம் நம்ம உடம்புல எங்கே பார்க்க முடியும்? இது ஒரு ஆன்சர் எனக்கு கீழே வேணும். ஓகே, ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா கால்சியம் மொத்தம் அட்டாமிக் வெயிட் என்ன? 20, ரைட்டா? அட்டாமிக் வெயிட் நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு 20. நீங்கள் வேணால் பீரியாடிக் டேபிளை பக்கத்தில் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு 20. இப்போ இதில் எத்தனை ஷெல் இருக்குது, கடைசி ஷெல்லில் எத்தனை இருக்குது, அதுதான் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ நான் இங்கே சொல்ல போகிற ஆர்டரை கவனமாக கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும், புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான் வைக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்? 2 எலக்ட்ரான் வைக்க முடியும். செகண்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்? 8 எலக்ட்ரான் வைக்க முடியும். தேர்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்? 8 எலக்ட்ரான் வைக்க முடியும். ஓகேயா? ஸோ இது மாதிரி 2 8 8 8ன்னு முன்னாடி போயிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்த ஷெல்லில் நம்ம எப்போவுமே கான்ஃபிகரேஷன், நீங்கள் அங்கே போர்ஸ் ஃபார்முலா வச்சு இங்கே பண்ணிட வேணாம், இது நான் சொல்கிறபடி பண்ணுங்கள். ஏன்னா போர்ஸ் ஃபார்முலா
மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க நம்மளுக்கு அங்கே ஷெல் நம்பர் தந்திருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு ஷெல் நம்பர் தந்திருக்க மாட்டேன், டோட்டல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு நமக்கு தந்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 + 8 என்கிட்ட 10 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. ப்ளஸ் ஒரு 8 பண்ணோம்னா எனக்கு மொத்தம் 18 எலக்ட்ரான் வந்துருச்சு. நான் இப்போ கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன சொன்னேன்? 20 சொன்னேன். மிச்சம் என்கிட்ட 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ கடைசினா நான் 2 எலக்ட்ரான் எழுதுவேன். ஸோ எப்போவுமே நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இது மொத்தமாக நான் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன், ஆனால் இது மொத்த பேர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே? இல்லைன்னா எலமெண்ட் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இது எப்படி எழுதுறோம்னா 2 8 8 8ன்னு முன்னாடி 8 8ஆக போயிட்டே இருக்கும். ஓகே? ஸோ நம்மளுக்கு இங்கே எத்தனை எலக்ட்ரான் தந்தால் மொத்த எலக்ட்ரான் எத்தனை? 20 எலக்ட்ரான். ஸோ ஃபஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான், மூணாவது ஷெல்லில் 8 எலக்ட்ரான். ஸோ மொத்தம் என்கிட்ட 18 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கிறது என்கிட்ட 20 எலக்ட்ரான். ஸோ மிச்சம் 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, அதை நான் கடைசியில் எழுதுவேன். இப்போ 2 கடைசியில் இருக்கே, இதுலேருந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வருது தான் புது கதை. ஸோ கடைசியில் நம்மளுக்கு இங்கே 2 எலக்ட்ரான் இதுதான் இருக்குதா, இதை தான் நம்ம வேலன்சி எலக்ட்ரான்னு சொல்லுவோம். வேலன்சி எலக்ட்ரான். ஓகேயா? வேலன்சி எலக்ட்ரான். இப்போ வேலன்சி எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ நான் திருப்பி உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்காக ஃபஸ்ட் நான் இன்னொரு கொஷின் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன இதை சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். ஸோ ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? 8 அட்டாமிக் நம்பர். ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. ஓகேயா? இப்போ நான் இதை இப்படி பிரிக்க போகிறேன். சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்? 2 அப்புறம் 2 எழுதிட்டேன், மிச்சம் என்ன? 6. ஸோ எனக்கு இங்கே 6 வருது, இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா 6 தான் எனக்கு வேலன்சி. ஓகேயா? ஸோ இந்த வேலன்சியை வச்சு நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இதில் இருந்தால் நம்ம இது எலமெண்ட் நம்மளுக்கு மெட்டலா நான் மெட்டலான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்மோட்டு. ஸோ நான் ஒரு 2 நிமிஷம் இங்கே ஒரு ஹோம்ஒர்க் தந்துடுறேன், அதை நீங்கள் பண்ணி எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி காமிச்சிருக்கேன். எனக்கு நம்மோட்டு நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் கமெண்ட்டில் எழுதினாலும் சரி, இல்லைன்னா நம்மளோட டவுட் குரூப்பில் எழுதினாலும் சரி, நோ ப்ராப்ளம். அங்கே எங்கே வேணாலும் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு நைட்ரஜன், N ஃபார் நைட்ரஜன், Cl ஃபார் குளோரின், அப்புறம் Ne ஃபார் நியான். இது 3 எனக்கு எலக்ட்ரானிக்கல் கான்ஃபிகரேஷன். ஓகேயா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எனக்கு கீழே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, இல்லைன்னா நம்ம குரூப்பில் எழுதுங்க. ஓகே? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதை நீங்கள் எழுதணும். கான்ஃபிகரேஷன், நான் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுறேன், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை மட்டும். ஓகே? ஸோ எலக்ட்ரானிக்கல் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எனக்கு எழுதி காமிக்கிறீங்க. இப்போ நம்ம பேச போகிறது வேலன்சியை பற்றி. இது என்னப்பா வேலன்சி, இப்போ என்ன புது கதையை ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலன்சினா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ வேலன்சினா என்னென்னா number of electrons in last cell, in last shell. ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்மளோட ஷெல்லுக்கு லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஆக்சிஜன் பார்த்தோம், ரைட்டா? ஆக்சிஜன் நம்பருக்கு என்ன இருந்துச்சு? 8 இருந்துச்சு. அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது 2,6 வந்துச்சு, ரைட்டா? அதே சமயம் நான் இப்போ இன்னொரு எடுத்தேன், கால்சியம் எடுத்தேன், ரைட்டா? கால்சியம் நம்பருக்கு என்ன? 20. இதை எப்படி எழுதுவோம்? 2,8,8, மிச்சம் இருக்கிறது 2. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு கடைசியில் இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 6 2 என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு கடைசி ஷெல்லில் இத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்லுது. அதுதான் வேலன்சி. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக கேட்கலாம், எப்படின்னா இப்போ உங்களுக்கு நைட்ரஜன் ஒரு எலமெண்ட் தந்துட்டேன், அதோட கடைசி வேலன்சி என்னன்னு கேட்பேன். வேலன்சி என்னென்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த லாஸ்ட் ஷெல். ஓகேயா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி நான் மெட்டல் அதெல்லாம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறத நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ ஹவர் இந்த டாபிக் இதோட ஓவர். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இங்கே இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னு ஒரு லைட்டாக நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு அப்போ புரிஞ்சிடும். ஓகே? ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டம் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ செல் ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது டால்டன் அட்டாமிக் தியரி பார்த்தோம். அப்புறம் தாம்சன் மாடல் பார்த்தோம். அடுத்தது ருதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம் பார்த்தோம், அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் யார் கண்டுபிடிச்சா, அது எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது இந்த ஷெல்ஸ் எப்படி யார் கண்டுபிடிச்சா, நீல்ஸ் போர் கண்டுபிடிச்சா, அதோட ஃபார்முலா என்ன, அதோட ஒவ்வொரு ஷெல்லுட்டு எப்படி பேர் வச்சார், அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நான் ஒரு எம் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க.
அடுத்தது அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம், அதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அதையும் நம்ம இப்போ பார்த்தோம். நான் கால்சியம் மட்டும் ஆக்சிஜன் மட்டும் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் நைட்ரஜன் குளோரின் நியான் விட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எனக்கு கீழே எழுதி காமிக்கிறீங்க. ஸோ நான் இதை ஹோம்ஒர்க்னு எழுதிடுறேன், அப்போ தான் எனக்கு கண்ணு தெரியும் எல்லாருக்கும். ஸோ ஹோம்ஒர்க் இதுதான், ஓகே. ஸோ இது எனக்கு நீங்கள் எழுதி காமிக்கிறீங்க. அடுத்தது வேலன்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த லாஸ்ட் செல், ஓகே. ஸோ ஆக்சிஜன் கால்சியம் மட்டும் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் இதில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதோட நான் கொஷின்ஸ் இதில் ஆட் பண்ணல. ஹவர் நம்ம அடுத்ததில் நான் அடுத்த டாப்பிக்கில் இந்த ஒரு கொஷின் சேர்த்து எடுத்து போட்டுடுறேன், ஓகே. ஸோ ஐ கெஸ் இதோட உங்களுக்கு கொஷின் புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பார்ட் 1 போட்டேன். பை சான்ஸ் நீங்கள் பார்ட் 2க்கு ஓடியாந்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருந்திருக்கும், நீங்கள் லைட்டாக பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் மேக்ஸிமம் சம்மந்தம் இல்லை. பை சான்ஸ் நீங்கள் பார்ட் 2 வந்துட்டீங்கன்னா பார்ட் 1 பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிறதுல ஒரு கொஷின் டு ஒரு கொஷின் மேக்ஸிமம் அந்த டாப்பிக்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்கள் வீடியோ பிடிச்சிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் அடுத்தது நம்ம அடுத்த டாப்பிக்கில். தேங்க்யூ, பாய்.